வாரம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? என்ன? கொஞ்சம் இருந்தா நான் பிரெக்னென்ட் ஆயிருப்பேன். என்ன சொல்ற? யா, எனக்கு சந்தேகம் வந்தோடனே ரொம்ப பயமா இருந்தது. அதனால நான் டாக்டர் கிட்ட போனேன். அப்புறம்? வெல், நான் அங்க போய் டெஸ்ட் எடுத்தேன்னா டெஸ்ட் ரிப்போர்ட் நெகட்டிவ்னு வந்தது. ஓகே. உன்கிட்ட காட்டன் இருக்கா? நான் முகத்தை துடைக்கணும்னு நினைக்கிறேன். அங்க ரெட் பாக்ஸ்ல இருக்கு, எடுத்துக்கோ. இல்ல இது இல்ல, அந்த பாக்ஸ்ல. ஓ, இதுலயா? ஏய், நீ கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் யூஸ் பண்றியா? அது எல்லாரும் இப்ப அததானே யூஸ் பண்றாங்க. இல்ல, ஒரு சின்ன டவுட், அதான் கேட்டேன். இது நல்லா வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். என்ன, நீ ஷூரா இருக்கல? ஆனா என்னாலதான் இத பத்தி ஒரு முடிவுக்கே வர முடியல. டேப்லெட்ஸ்கா? இதோ பாரு ஷாலினி, இந்த டேப்லெட்ஸ் நல்லாதான் இருக்கு. ஈஸி, எஃபெக்டிவ், எங்க வேணாலும் கிடைக்கும். இதால ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த பில்ஸை யாரு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல? இருக்கலாம். காலையில எழுந்திருச்ச உடனே தலைவலி வரும். இல்லனா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பசிக்காது. ஆனா இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லையே. ஓகே, இதுல இருக்கிற சைடு எஃபெக்ட்ஸ பத்தி நம்ம கொஞ்ச நேரம் மறந்துடலாம். ஆனா இதோட ஹார்மோன்ஸோட டேம்பர் பண்ணுங்கிற விஷயத்த உன்னால கண்டிப்பா மறுக்க முடியாது. அது உண்மைதான். அது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாதுல்ல. சொல்லப்போனா சைடு எஃபெக்ட்ஸை விட இதுல கிடைக்கிற லாபம் அதிகம். அது என்னது? முதல் விஷயம், இது மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள ரெகுலேட் பண்ணும். இது பீரியட்ஸ கன்சிஸ்டன்ட்டா மாத்தும்னு சொல்ல வரியா? ஆமா, சரியா சொன்ன. இன்னொரு விஷயம் கூட இருக்கு, இது உனக்கு தெரிஞ்சிருக்கும். இதால நம்ம ஸ்கின்னுக்கும் லாபம். நிஜமாவா? ஆமா. ஆனா உடனே ஒரு வித்தியாசமும் தெரியாது. ஒரு மாசமாவது ஆகும். இதுல இருக்கிற ஒரே ப்ராப்ளம், இத ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. அது என்னன்னா, இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லா பில்ஸுக்கும் இதே மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு உனக்கு தோணுச்சுன்னா அப்ப எதை செலக்ட் பண்றதுன்னு எப்படி டிசைட் பண்ணணும்? அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, முதல்ல போய் டாக்டரை மீட் பண்ணணும். உன் மெடிக்கல் ஹிஸ்டரிய போய் நீ டாக்டர்கிட்ட சொல்லும்போது அவரு உனக்கு பிரிஸ்கிரைப் பண்ணுவாரு. புரியுதா? சோ இப்போ உனக்கு பசியா இருக்கு, ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல, ஒண்ணும் வேண்டாம். காஃபி ஆகுது? யா, காஃபி ஓகே.